படிக்கவே முடியாத புக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயனட்ஸ் மேனஸ்கிரிப்ட். கையாலே எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் இது. அப்படி இந்த புக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸை பற்றியும் அப்புறம் ஹாரோஸ்கோப் பற்றியும், அதே மாதிரி ஒரு உமன் வந்து ஒரு க்ரீன் டப்பில் வந்து குளிச்சுட்டு இருக்கா மாதிரி, அது வந்து இந்த வாட்டர் க்ரீனாக இருக்கா மாதிரியும் வந்து குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா, ஏன் இது யாராலையுமே படிக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எழுதப்பட்டிருக்க லாங்குவேஜ் வந்து யாருக்குமே வந்து தெரியாத லாங்குவேஜாக இருந்திருக்கு. எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து படிச்சுமே யாருக்குமே அது புரியவே இல்லை. ரொம்ப காம்ப்ளிகேட்டாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி அதில் வரைஞ்சிருக்க பிளான்ஸ் அது எல்லாமே வந்து அப்படி ஒரு பிளான்ஸ் இருக்குன்னே யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு ஒரு பிளான்ஸாகவே இருந்திருக்கு. சரி, இது என்னதான் அப்படின்னு கேட்கும்போது ரிசர்ச்சர்ஸ் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேபி வந்து அழியப்பட்ட லாங்குவேஜில் எழுதியிருக்கலாம், அதாவது நமக்கே தெரியாமல் இருந்த ஒரு லாங்குவேஜில் எழுதியிருக்கலாம் அப்படின்றாங்க. இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ஏதாவது வந்து சீக்ரெட்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குமோ, நமக்கு தெரியாத சீக்ரெட்ஸ் இருக்குமோ அப்படின்ட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்த்தியாக இருக்கவங்க வந்து இந்த புக்கை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாற்றி எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாமே வந்து எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இப்போ வந்து இது வந்து ஏல் யூனிவர்சிட்டியில் இருக்குது அப்படின்றாங்க. இன்றைக்குமே கூட வந்துச்சு, மற்ற எல்லாமே வந்துச்சு, எல்லாத்தையும் வச்சும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னுமே அந்த புக்கை வந்து ஃபுல்லாகவே படித்து முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து அப்போ வந்து இதை வந்து டீகோட் பண்ண ட்ரை பண்ணது வந்து World War II அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த புக்கை வந்து டீகோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அப்போ வந்து எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து அவங்களாலுமே வந்து இதை பிரேக் பண்ண முடியல, இந்த புக்கில் அப்படி என்ன எழுதிருக்கு அப்படின்றது. ஆனால் இன்னுமே என்ன ஆச்சுன்னா, அந்த புக்கில் குறிப்பிட்ட எந்த வந்து பிளான்ஸுமே வந்து ரியல் லைஃப்பில் யாருமே பார்க்காத பிளான்ஸாக இருக்குது. இதெல்லாமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதி அழிக்கப்பட்ட விஷயங்களா, இல்லை வந்து நமக்கு தெரியாமல் இருக்க விஷயங்களா அப்படின்னு இன்னுமே தெரியல. ஹிஸ்ட்ரி எப்பயுமே வந்து நம்ம கொஸ்டின்ஸ்க்கான அந்த ஆன்சராகவே இருக்கிறது கிடையாது. அதோட யூனிக்னஸ் இன்னுமே வந்து ஸ்டேபிளாக. ஃபார் மோர் ரிலேட்டபிள் கண்டென்ட்ஸ், டூ சப்ஸ்கிரைப்.